வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த தலைப்புல என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய மீட்பும் வழி நடத்தலும். யாத்ராகமம் 13 அதிகாரம் 14 அதிகாரத்தை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்கலாம். தேவனுடைய மீட்பும் வழி நடத்தலும். யாத்ராகமம் 13 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பந்திரத்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்தி அது என்னுடையது என்கிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 7 வசனத்திலிருந்து 10வது வசனம் 14 16 வரைக்கும் வாசிக்கும் போது, பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்னவென்று உன்னை கேட்டால், கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்திற வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்கள் தலையீற்றுகள் அனைத்தையும் உண்டாயிருந்த முதல் பேர்கள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பந்திரத்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதல் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே அடையாளமாகவும் உன் கண்களில் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் ஞாபகப்பிரியாகவும் இருக்க கடவுது என்பதை தேவன் கற்பித்திருந்தார். அப்ப 13வது அதிகாரத்தில் தேவன் செய்ததை அவர்கள் தங்களுடைய தலைமுறை தோறும் அவர்கள் கற்பிக்க வேண்டியது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அவர்களுடைய வாயில் இருப்பதற்கு தேவனுடைய இந்த பண்டிகை அடையாளமாகவும் நினைப்பூட்டுதலாகவும் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இருக்க கடவுது என்று யார் சொன்னா? கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த பண்டிகை மூலமாக நம்ம யாரை குறித்து அறிந்து கொள்கிறோம்? கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வல்லமையை குறித்து, கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து, அவருடைய மீட்பை குறித்து அறிந்து கொள்றோமா இல்லையா? இப்ப பண்டிகைகளை குறித்து அறிந்து கொள்வது நமக்கு பக்தி விருத்தியும் பிரயோஜனமும் உண்டாக்குறதா இல்லையா? அப்ப நமக்கு அடையாளமாகவும் நினைப்பூட்டுதலாகவும் இருக்கும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் செய்த அந்த மகத்துவமான அந்த மீட்பை நாம் நினைவு கூறும்போது நமக்கும் ரட்சிப்பினுடைய மீட்பினுடைய அருமையை நம்மளால என்ன பண்ண முடியுதுங்க? புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப யாத்ராகமம் 13 அதிகாரம் 17 இருந்து 22 வரைக்கும் பாக்குறோம். பார்வோன் ஜனங்களை போக விட்டுட்டான். இப்ப பஸ்கா இரவுல எகிப்தில இருந்து அவர்கள் அணி அணியா என்ன பண்ணிட்டாங்க? புறப்பட்டாங்க. சரிங்களா? இப்ப புறப்பட்டதுக்கு அப்புறம் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் முடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் வழி நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். போகும்போது யோசேப்பு சொல்லியிருந்தபடி அவனுடைய எலும்புகளையும் மோசே எடுத்துக்கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து தேவன் எகிப்தினுடைய தேவர்களை நியாயம் தீர்த்து தேவன் மீட்புக்கான வேலையை செய்து முடித்துட்டார். மீட்பை பெற்ற இந்த ஜனங்கள் எளிமையாக தேவன் தந்த இடத்துக்கு பெலிஸ்தர் வழியாக அவங்க போயிருக்கலாம். ஆனா தேவன் எந்த வழியை கையாள்றாரு? சிவந்த சமுத்திர வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணுகிறார். இப்போ ஒரு பகுதிக்கு போறதுக்கு சரியான பக்கமான வழி இருக்கும்போது, ஆனா ஆண்டவர் எந்த வழியை தெரிந்து கொள்றாரு? இப்ப ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏன் ஆண்டவரே எங்களை 40 வருஷம் சுற்றி போக வச்சீங்கன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? இப்ப இங்க இருக்கிற உங்களையும் நான் பார்த்து நான் சொல்ல விரும்புறேன். சில சமயங்கள்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட சில காரியங்கள் நீங்க சுத்தி போற மாதிரி தான் இருக்கு. நேர்ல பார்த்து சுலபமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்தரலாம்னு நினைக்கலாம். சீக்கிரம் பார்த்து திருமணமாயி செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கலாம். சீக்கிரமா உங்களுடைய உழைப்பனால உயர்ந்தரலாம்னு நினைக்கலாம். சீக்கிரமா பிள்ளைகளை பெற்று குடும்பமா நீங்க பறந்து விரிந்தரலாம்னு நினைக்கலாம். கரெக்டா? இதுதானே உலகத்தினுடைய கண்ணோட்டம். ஆனா ஆண்டவருடைய கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்கும். சிலருக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆகுறது இல்ல, சிலருக்கு சீக்கிரமா பிள்ளைகள் பிறக்கிறது இல்ல, சிலருக்கு சீக்கிரமா அவங்களுடைய உழைப்பினால உயர்கிறது இல்ல. சரியா இல்லையா? என்னெல்லாம் சுத்ததாங்க வைக்கிறாரு. 15 வருஷமா நான் ஒரே சேலரி தான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குது. என்னை நடத்துகிறது யாரு? என்னுடைய ஆண்டவர் என்னோட கூட இருந்து என்னை நடத்துவதனால எனக்கு சந்தோஷம் தான் இருக்கு. சுத்தி போறத நான் சந்தோஷங்கிற. ஏன்? என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார்.
சாத்தான பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு விரைவாக போக நின்று நான் வீழ்ந்து போறதை காட்டிலும் தேவன் என்னோட கூட இருப்பதுனால அவர் அனுமதிக்கிற வழிகளிலே அவரோட கூட நடப்பதற்கு நான் என்னை தாழ்த்துகிறவனாக இருக்கணும். பெலிஸ்தர் வழியாக கானானுக்கு போவது சமீபமாக இருந்தாலும் மோசையை கொண்டு தேவன் 40 ஆண்டு கால வனாந்தர பிரயாணத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு போவது தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கிறது. ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையின்படி மோசையினுடைய வழிநடத்தின்படி அப்படி செய்கிறதை அணியாய் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். இப்ப சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமில அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பமாகவும் இரவிலே வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பமாகவும் யாருக்கு முன் சென்றார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றார். வனாந்திரத்துல வெயில் அதிகமா இருக்கும் போது எது அவசியம்? மேகஸ்தம்பம் அவசியம். அப்ப பகலிலே மேகஸ்தம்பம், இரவில சிறு சிறு உயிரினங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். அப்ப என்ன அவசியம்? வெளிச்சம் அவசியம். அப்ப இரவில வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பமாக, பகலில மேகஸ்தம்பமாக தேவன் அவர்களுக்கு முன் சென்றார் என்று போட்டிருக்கு. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் சொல்லும் போது தேவன் அவர்களோடு கூட அவர்களுக்கு முன் சென்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அது ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று பார்க்கிறோம். அவர்கள் போய் சேரும் மட்டுமாக, கானான் போய் சேரும் மட்டுமாக தொடர்ந்து அவங்களை வழி நடத்தினார். நீங்கள் உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பின்பு ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க மறிச்சிடுறீங்களா, இல்ல உலகத்துலதான் இருக்கிறீங்களா, இல்ல அந்த மாம்ச சரீரத்துல தான் இருக்கீங்களா? சரி, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என் பையன் ரட்சித்துட்டான், பரிசுத்தாவியானவரை கொடுத்துட்டேன், வார்த்தை அவங்க கூட இருக்கு, இன்னும் அவன் தப்பிச்சுக்குவான்னு ஆண்டவர் விட்டுருவாரா இல்ல உங்க கூட தான் இருக்கிறாரா? எகிப்தியரை நியாயம் தீர்த்து இஸ்ரவேலர்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து இப்ப வழி நடத்தும் போது தேவன் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். எப்பொழுதும் தேவன் அவர்களுக்கு முன் செல்லக்கூடியவராக இருக்கிறார். நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பின்பு, தேவனுடைய மீட்பை பெற்ற பின்பு, இந்த பாவ சரீரத்திலே நீங்கள் இருந்தாலும் கூட, இந்த உலக பிரகாரமான தாக்கம் இருந்தாலும் கூட, அதிலிருந்து உங்களை பாதுகாத்து நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் உங்களோட கூட முன் செல்கிறவரா இருக்கிறார். தேவன் இன்றி நீங்க நடக்க முடியுமா இந்த உலகத்துல? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை இன்றி உங்களால் நடக்க முடியுமா? வெளிச்சம் இல்லாம இருட்டுல நடக்க முடியுமாங்க? மேகஸ்தம்பம் இல்லாம பகல்ல நடக்க முடியுமா ஜனங்கள்னால வனாந்தரத்துல? அப்ப இதுக்கு முன்பாக நம்ம கேட்டபடி நம்மளுடைய இந்த பிரயாணத்திலே தேவன் நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நமக்கு முன்னாடி நடந்து செல்றாரு. நீங்க அவரை பின்பற்றி நடக்க ஆரம்பிங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு நடங்க. அவருடைய வழிகளை அறிந்து நடங்க. உங்களுடைய வழிகள்ல நீங்க நடக்காதீங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். மோசையையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் விரும்புகிற வழியிலே தேவன் அவர்களை வழி நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 14 அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? மித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்றும் அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே அவர்கள் பாளையம் இறங்குவார்கள் என்றும் தேவன் சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா பார்வோன் பின்தொடரும்படி அவன் இருதயத்தை தேவன் கடினப்படுத்துகிறதையும், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக யாத்திராகமம் 14:5-31 வரைக்கும் வாசிக்கிறோம். இப்ப ஜனங்கள் ஓடி போயிட்டார்கள் என்று எகிப்தினுடைய ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. 10வது வாதையின் மூலமாக யார் மீட்கப்பட்டா? கர்த்தருடைய பஸ்கா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க. இப்ப மீட்கப்பட்டு வெளியே வந்து அவங்க பாளையம் இறங்கிட்டாங்க. எந்த இடத்துல இருக்கிறாங்க? இப்ப ஈரோத் பள்ளத்தாக்கினுடைய முன்னாடியில சமுத்திரக்கரையில அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப ஜனங்கள் ஓடி போயிட்டாங்கன்னு யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? அந்த வசனம் மட்டும் வாசிங்களேன். யாத்திராகமம் 14:5. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாகவும் பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். இங்க பாருங்க, இப்ப இஸ்ரவேலை போக சொல்லி அனுப்புனது யாரு? அவனுடைய நகை ஆபரணங்கள், அவங்களுடைய விலங்குகள் எல்லாவற்றையும் கொள்ளை எடுத்துட்டு தானே போனாங்க. அவங்க 400 அடிமைத்தனத்துக்கு வெகுமானமா அது எல்லாத்தையும் தேவன் எடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாரு. எடுத்துட்டு தானே போனாங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க போயிட்டாங்க.
கரெக்டுங்களா? அன்று இரவில அவங்க தீவிரமாக பஸ்காவை புரித்து அன்றைக்கு இரவில என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் ஜனங்கள் ஓடி போயிட்டார்கள் எகிப்து ராஜாக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரர்களும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேல் புத்திரரை அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன புரியுது இது வாசிக்கும் போது? நான் என்ன சொல்ல வரேன், பார்வோனும் அவனுடைய மக்களும் அவங்க விருப்பப்பட்டு இந்த ஜனங்களை போக விடல. கரெக்டா? இப்ப இந்த வசனத்தை எனக்கு வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாவும் வந்துச்சு. ஏன் ஓடிட்டாங்களான்னு இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய வாதைகளை செய்து, இவ்வளவு பெரிய வல்லமையை காமிச்சு, இவ்வளவு பெரிய மகத்தான தேவன் ஒரு உண்டு என்று மோசேயின் மூலமாக ஆரோன் மூலமாக தேவன் நிரூபித்த பின்பாக அவர்களுடைய மனதை வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை அவர்களுடைய கண்ட்ரோலை தாண்டி போயிட்டதா இப்பதான் அவங்க உணர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதியான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப எகிப்தினுடைய ராஜா தொடர்ந்து அவன் இருதய கடினப்பட்டு தேவனுக்கு விரோதமா இருக்கிறத எப்பவுமே பார்க்கிறோம். இப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதுனால அவன் இந்த மாதிரி செய்யறான்னு நினைக்கிறீங்களா? அது மனிதர்களுடைய பார்வை. ஆனா தேவனுடைய பார்வையில அவனுடைய உள்ளத்தை தேவன் ஏற்கனவே அறிந்து தேவனுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான் ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த 10 வாதைகளிலும் பொதுவான அம்சமாக ஒன்று இருக்கிறது எது என்று பார்த்தால் இந்த பார்வோனுடைய இருதயம் தான். எந்த வாதைகளை நீங்கள் பார்ப்பீர்களானாலும் 10 வாதைகளிலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. 7 முறை அவன் கடினப்படுத்தினான், 3 முறை கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு வாதைகளையும் செய்யும் போது அந்த வாதைகளை குறித்து பார்வோட அறிவிக்கப்பட்டதா இல்லையா? அவர்கள் சொன்ன பிரகாரமாகவே அந்த வாதைகள் நிறைவேறினதா இல்லையா? தேவன் எவர் ஒருவரையும் வேண்டாம் என்று தள்ளி விடுவதில்லை. பார்வோனும் மனம் திரும்புவதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாருங்க. பார்வோன் தான் தன் இருதயத்தை கடினப்படுத்தணும். அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்துறதுனால தேவன் அவன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவரும் கெட்டு போவதை விரும்பாத தேவன் தான் இந்த வேதாந்தத்தின் தேவன். பார்வோனும் மனம் திரும்புவதை விரும்பி அவனுக்கும் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே செய்தி அறிவிக்கப்பட்டது. அவனுக்கும் இஸ்ரவேலுக்கு முன்பாக காண்பிக்கப்பட்ட அதே அற்புத அடையாளங்கள் காண்பிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள், மீட்பை பெற்றார்கள். எகிப்தியரும் பார்வோனும் விசுவாசிக்கவில்லை, தேவனை எதிர்த்து நின்றார்கள். அவர்களுடைய அழிவு சமீபமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்ப இவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க, ஜனங்களை கிட்டி சேர்றாங்க. இஸ்ரவேல் புத்திரர் பயப்படுறாங்க. கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். மோசேயிடமும் அவர்கள் என்ன பண்றாங்க? முறையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சமயத்துல மோசே ஜனங்களை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ 10 வாதைகளையும் நீங்க வாட்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தேவன் சொன்னதுதான் மோசே சொல்லுவார். கரெக்டா? கரெக்டா தப்பா நான் சொல்றது? இந்த தடவை ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொன்னாரா? மோசே எப்படி சொன்னாரு? மோசேக்கு எப்படி உறுதியா தெரிஞ்சு? யாருக்கும் பயம்னா என்னது தெரியாதோ அவன் தான் இன்னொருத்தர் பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். பயப்படுறவன் இன்னொருத்தரை பார்த்து எப்படி பயப்படாதீங்கன்னு சொல்ல முடியும்? மோசே பார்வோனுக்கு பயப்படல. புரியுதா? இந்த 10 வாதைகள் மூலமாக மோசே யாரை குறித்து அறிந்து கொண்டான்? ஒரே மெய்யான தேவனை அறிந்து கொண்டான். அந்த தேவனுடைய வழிநடத்துதல் அறிந்து கொண்டான். எகிப்தினுடைய தேவர்களை நியாயம் தீர்த்ததை அறிந்து கொண்டான். அதனால பயப்படாதீர்கள் என்று மோசே தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்ல முடிந்தது. கரெக்டா? நீங்க எப்படி உங்களுடைய ஊழியத்தை நடத்துறீங்க? உங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? பயந்து நடத்துறீங்களா, பயப்படாம நடத்துறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதிருங்கள். ஏன்னா நான் பயப்படாம நடத்தினாதான் உங்களை பார்த்து என்னன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு இன்னது தேவை என்பதையும் உங்களுக்கு இன்னது கொடுக்க வேண்டியது என்பதையும் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்த தேவனை தான் நீங்க விசுவாசிக்கிற தேவனாக இருக்கிறார்.
உங்களை அழைச்சிட்டு இவனை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிற ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர் இல்ல. ஏற்கனவே வேலை இருக்கு, அதுக்கு ஆயத்தமற்றிருக்கீங்க. அவங்களை எப்படி பயன்படுத்துறதுக்கு தான் தேவன் உங்களை உபயோகப்படுத்துறாரு. புரியுதுங்களா? எப்பவுமே ஃப்ரிட்ஜில் யாருமே துணி துவைப்போமா? துணி துவைக்க மாட்டோம். கிரைண்டர்ல யாராவது கூலிங்கான பொருள் வைப்போமா? எந்தெந்த பொருளை எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு தான் பயன்படுத்தணும். உங்களுடைய ஊழியத்துல உங்களை எப்படி தேவன் பயன்படுத்தணும் அந்த விதமா தாங்க உருவாக்கி இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில, அந்த விதமான குடும்பத்துல, அந்த மாதிரி பலத்துல, அந்த மாதிரி ஞானத்துல தேவன் ஏற்கனவே உங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவரை பற்றி கொண்டு பயப்படாமல் அவருடைய வழிகளில் நடந்து அவரை பற்றி அறிவிக்க வேண்டியது. உங்க ஊழியத்தை நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, எப்படி ஆசீர்வாதமா இருக்குன்னு தெரியும். மோசே அதை அனுபவத்துல பார்த்து அதை சந்தோஷப்பட்டதுனாலதான் இந்த வார்த்தையை சொல்ல முடியுது. அது மாத்திரம் இல்லாம அவன் என்ன சொல்றான்னு பாருங்களேன். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? ஆர்வம்ல தெரிஞ்சாதாங்க எங்களுக்கு அனுபவம். எங்க தேசத்தை விட்டு வெளியே போனாதாங்க அனுபவம். தேவன் முற்பிதாக்கள் மூலமாக பேசினார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஒரு தேசம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோட பேசினார். கரெக்டுங்களா? இப்ப இஸ்ரவேல் தேசம் அங்க இருக்கு. நாம யாரு? புறஜாதிகள். இஸ்ரவேலர்கள் இறுதிய இயேசுவை கிறிஸ்துவாக மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. நாம் விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரமாக சபையில சேர்க்கப்பட்டுட்டோம். சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் முதலாவதாக நம்மளுடைய தலையாய பொறுப்பு என்னன்னா முற்பதாக்களை போல நம்மளுடைய குடும்பங்களை நடத்துறதுதான். அதனாலதான் ஒரு குடும்பத்தை நடத்த அறியாதவன் என்னுடைய சபையை எப்படி வழி நடத்துவான்னு கேட்கிறார். அப்ப தேவனுடைய சபையை வழி நடத்துவதற்கு முதல்ல நீங்க குடும்பத்தை வழி நடத்துறவர்களா இருக்கணும். பன்மை தலைமைத்துவத்தை குறித்து மோசையினுடைய நாட்கள்லயே பார்க்கிறோம். மோசே தனியா அந்த வேலை செஞ்சாரா இல்ல அவர் கூட ஆளுங்க இருந்தாங்களா? மோசே கூட ஆரோன் இருக்கிறாரு, மற்றுமாக இஸ்ரவேலினுடைய மூப்பர்கள் இருக்காங்க. எப்பவுமே தனிமையா நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா சோர்வடைந்து போயிடுவீங்க. அதே சமயம் ஒருவருக்கொருவராக இணைந்து அன்பு நிமித்தமாக கிறிஸ்துவோட கூட நீங்கள் அந்த ஊழியத்தை செய்தீங்கன்னா நீங்க ஈஸியா வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை என் நுகம். அப்ப நீங்கள் கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளும் போது எல்லாமே உங்களுக்கு இலகுவா இருக்கும்னு சொல்ல வர. கிறிஸ்துவின் மூலமாக நீங்க அந்த ஊழியத்தை செய்யும் போது இன்னும் உங்களுக்கு சுலபமா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஊழியத்தை என்ன பண்ண முடியும்? சிறப்பாக செய்ய முடியும். ஓகேங்களா? இப்ப என்னுடைய இந்த காரியத்தை இப்போ பர்சனலா நான் ஷேர் பண்ண விரும்புறேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் எனக்கு உண்டு. சமீப காலமா கொஞ்சம் நிறையவே அனுபவங்கள் ஆயிட்டு வருது. சரிங்களா? இப்ப நிறைய பிரச்சனைகள், நிறைய குடும்ப பிரச்சனைகள், பர்சனல் காரியங்கள், பணக்காரியங்கள், சொத்து காரியங்கள் எல்லாத்துலயும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய வயதுக்கு ஏற்ற ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா எனக்கு இந்த பகுதிகள்லாம் வாசிக்கும் போது தேவன் என்னோட கூட இருந்து நான் வழி நடத்துறதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்ப பார்க்கும்போது, நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரியுது, எப்படி அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரோ அதே தேவன் தாங்க இப்பவும் வழி நடத்துறாரு. காலங்கள் மாறினோன்னு ஆண்டவர் மாறிட்டாரா? அதே தேவன் தான் உங்களோட கூட இருக்கிறாரு. பிரச்சனை சின்னதா பெருசா நீங்க பார்க்காதீங்க. உங்களோட கூட இருக்கிற தேவன் பெரியவர்னு பாருங்க. அவர் உங்களை பிரச்சனைகள் மத்தியில இலகுவா வழி நடத்துறாருங்க. உங்களால் அவரோடு கூட செல்லும் போது பாதுகாப்பான முறையில பிரயாணம் செய்ய முடியும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா தேவன் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். சமுத்திரத்துக்கு முன்னாக பாளையம் இறங்கினாங்க எகிப்தியர். இப்ப இஸ்ரவேலர்கள் ஓடி போயிட்டாங்கன்னு புறப்பட்டு வராங்க. இப்ப மோசேட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஏன் முறையிட்டுக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? கோலையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொல்றது. பிளந்து விட்டு வெட்டாந்தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்போது அவர்கள் இருதயத்தை நான் கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். நியாயம் தீர்த்ததுனால தேவன் மகிமைப்படுறாருங்க. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க. இப்ப பூமியில
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக நீங்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து நீங்கள் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய மீட்பு ஆத்துமால மீட்பை பெற்றிருக்கிறீங்க. ஆனா அந்த பாவ சாயலா இருக்கக்கூடிய இந்த சரீரம் என்ன இருக்குதுங்க, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. அப்ப இந்த சரீரத்துக்கு மாம்சத்தினுடைய இச்சைகளோடும் கண்களுடைய இச்சைகளோடும் ஜீவனத்தினுடைய பெருமையோடும் எப்பொழுதுமே போராட்டம் இருக்கும். இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய பிசாசானவனும் எவனை விழுங்கலாம் என்று அவன் கர்ஜித்து வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில எகிப்தியரை தேவன் நியாயம் தீர்த்து மகிமைப்பட்ட விதமாக இவைகளை தேவனுடைய வழியிலே நீங்கள் நடந்து தேவனால் நீங்கள் இதிலிருந்து இந்த சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு மீட்கப்படும் போது நீங்களும் என்ன பண்ணுவீங்க, தேவனை மகிமைப்படுத்துறவங்களா இருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க பாவத்தை மேற்கொள்ளும் போது நீங்க செய்கிறது ஆராதனையா இருக்குங்க. நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளும் போது தேவனுக்கு செய்வது நன்றியாக இருக்கிறது. தேவனுக்கு அது மகிமையும் புகழ்ச்சியும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்? தேவன் உங்களை நித்தியத்துல போய் கொண்டு சேர்ப்பேங்கிற வாக்கு தத்தமா கொடுத்திருக்கிறாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதே போல உங்களை நித்தியத்துல சேர்ப்பேங்கிறது தேவன் செய்த வாக்கு தத்துவம். அந்த நித்தியத்துல சேர்ப்பதற்கு நீங்கள் தேவனோட நடக்கணுங்க. தேவன் இன்றி, தேவனுடைய வார்த்தை இன்றி நீங்களாக நடந்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க, வழி விலகி போயிருவீங்க. தேவனோட வார்த்தைகளோடு தேவனோட பிள்ளைகளோடு நீங்க நடப்பீர்களானால் நித்தியத்துல தேவன் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோட நீங்கள் தொடர்ந்து பலனோட நீங்க என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். இப்ப இஸ்ரவேலினுடைய சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்கள் முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. முதல்ல அவங்க முன்னாடி போறாங்க. அக்னி ஸ்தம்பமா மேகஸ்தம்பமா தேவன் வழி நடத்தினாரு. இப்ப சமுத்திரத்தை பிளந்த விட சொல்லிட்டாரு. சமுத்திரத்தினுடைய வெட்டாந்தரையில் நடக்கிறாங்க. வெட்டாந்தரையில் நடக்கும் போது தேவதூதனானவர் முன்னாடி போயிட்டு இருந்தவர் இப்ப என்ன பண்றாரு, பின்னாடி இருந்து நடக்கிறார். சில சமயங்கள ஆண்டவர் உங்களை முன்னாடி அனுப்புவார். உங்களுக்கு தெரியாது எதனால ஆண்டவர் நம்மளுடைய முன்னாடி அனுப்புறாரு. ஆனா நீங்க பயந்துராதீங்க, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, தேவன் இருக்கிறாருங்க. சில சமயங்கள் முன்னாடி அனுப்புவாரு. அதுவும் உங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். நீங்கள் பிரயாணப்படும் போதுதான், அவரோட நடக்கும் போதுதான் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாடி வந்த உடனே ஆண்டவர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்கள் போய் தடுமாறி விடாமல் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினாரோ அவ்விதமாக உங்களையும் வழி நடத்துகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இப்ப எகிப்தருடைய சேனையும் வந்துருச்சு. இஸ்ரவேல் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது என்று பார்க்கிறோம். எகிப்தியருக்கு அந்த மேகம் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கும் அது தேவன் முன்னாடி நடந்து போனாரு. இப்ப எங்க பின்னாடி நடந்து வராரு. இப்ப அந்த மேக ஸ்தம்பமும் பின்னாடி வந்துருச்சு. எகிப்தியருக்கு அது என்னவாக இருக்கிறது, இப்ப இந்த நடக்கிற சூழ்நிலை எந்த மாதிரி சூழ்நிலை, விடியறதுக்கு முந்தானிய சூழ்நிலை. இரவுல இது நடக்குது. இப்ப இரவுல நடக்கிறதுக்கு வெளிச்சம் அவசியமா இருள் அவசியமா? வெளிச்சம் அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பம் வெளிச்சமா இருக்கு. அதே மேகஸ்தம்பம் யாருக்கு இருட்டு அந்தகாரமா இருக்கு? தேவன் அற்று நடக்கிறவனுக்கு தேவன் அவர்களுக்கு அந்தகாரமா இருக்கிறார். அவங்களுக்கு வெளிச்சத்துல அந்த பிரச்சனைகளை பார்க்க தெரியாது, வெளிச்சத்துல அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரியாது. அவர்கள் தேவன் இல்லாததுனால அவர்களுடைய மனம் இருளடைந்து நினைக்கிறது. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய மனமும் வெளிச்சத்திலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அவர்களோடு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்ப எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து சமுத்திரத்தின் நடுவே அவங்க பிரவேசித்துட்டாங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை கலங்கடித்து ரதங்களின் உருளைகளை உருளவும் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்ப தேவனால அக்கினியும் மேகமான ஸ்தம்பமாக இருக்க முடியுமா? அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு, மேகஸ்தம்பமா இருந்தாரு. அக்கினியும் மேகமான ஸ்தம்பமா இருக்க முடியுமா? அநீதிமான்களுக்கு அந்தகாரமும் இருளுமா இருக்கும். ஆனா நீதிமான்களுக்கு மேகஸ்தம்பமும் அவங்களுக்கு வெளிச்சமாகவே இருக்குங்க. அவங்க உலகத்தை பார்க்கிறதும் உலகத்துக்குரியவைகளை பார்க்கிறதும் வேறு. நீங்கள் உலகத்தை பார்க்கிறதும் உலகத்துக்குரியவைகளை பார்க்கிறதும் வேறு. ஏன்? உங்களோட கூட தேவன் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த உலகத்தை பார்க்கிறீர்கள்.
அவர்கள் தேவனின்றி தேவனுடைய வார்த்தையின்றி பார்ப்பதனாலே அவர்கள் இருளடைந்த நிலையிலே அந்தகாரத்திலே பிரச்சனைகளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொல்யூஷன் வராதுங்க. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் நடந்ததை நம்ம அந்த பகுதி முழுவதும் வாசிக்கும் போது தெரியுது. கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தினுடைய கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள்னா யாரு, பார்வோன்னா யாரு, மோசேனா யாருன்னு பார்த்துட்டோம்ல. இந்த கண்ணோட்டத்துலதான் நீங்க யாத்ரா முழுமையும் பார்க்கணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இனிமேலு அவர்கள் யாரை விசுவாசிக்கிறாங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. இன்னொன்னு யாரை விசுவாசிக்கிறாங்க? இப்ப மோசே பேசுனா இஸ்ரேல் ஜனங்கள் யார் பேசுறதா அவங்க நினைப்பாங்க? மோசே ஒருவேளை ஏதாவது தவறா பண்ணிட்டாருன்னா யார் சொன்னதா நினைப்பாங்க? இப்ப புரியுதுங்களா? அப்ப மோசே என்ன பண்ணாரு? மோசே பேச சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணாரு? ஆனா ஜனங்களை என்ன நினைச்சிருப்பாங்க? அடிக்க சொன்னாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? கண்மலையை பார்த்து பேச சொல்லியிருந்தார். புரியுதுங்களா? அப்ப இதுல இருந்து பொறுப்பு யாருக்கு அதிகமாகிறது? மோசேக்கு. இப்ப பொறுப்பும் அவன் ஒருவேளை கனவீனமா நடந்து கொண்டானா அது யாரை கனவீனப்படுத்தும்? தேவனை கனவீனப்படுத்தும். அதே அவன் சரியான விதத்துல நடந்தானா அது யாரை கனப்படுத்தும்? தேவனை கனப்படுத்தும். புரியுதுங்களா? அப்ப மோசே தேவன் சொல்லாத சில விஷயங்களை செய்ய முற்பட்டு, கரெக்டுங்களா, கானான்குள்ள பிரவேசிக்கல, பார்த்து அதே இடத்துல என்ன பண்றான்? அவனுடைய வயதுல அவன் மறிச்சு பலன் உள்ளவனாதான் அவன் என்ன பண்ணா மரித்தான் என்பதை பார்க்கிறோம். அதே போல குடும்பத்தை நடத்துற தலைவர்களையும் மக்களை வழிநடத்துற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பேசினால் ஜனங்கள் யார் பேசுகிறதாக அவங்க பார்ப்பாங்க? தேவன் பேசாத வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களானால் யாரை அதை கனவீனப்படுத்துவதாக இருக்கும்? தேவன் பேசின வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களானால் யார் மேல ஜனங்கள் விசுவாசம் வைப்பார்கள்? அது யாருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் கொண்டு சேர்க்கும்? புரியுதுங்களா? இப்ப இந்த பேட்டர்ன்ல தான் நீங்கள் யாத்திராகம் மாட்டும், 5 பிரமாணங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வர புதிய ஏற்பாடாகட்டும், தீர்க்கதரிசிகள் ஆகட்டும், எல்லாமே இந்த யாத்ராமத்தினுடைய முதல் 15 அதிகாரங்களை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த கண்ணோட்டத்துலதான் எல்லாமே நகரக்கூடியதாக இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஆண்டவர் சொல்வாரு, நானே கர்த்தர். அதிகமா உபயோகப்படுத்துறது இதுக்கு அப்புறம் தான். ஏன்? எகிப்தியருடைய தெய்வர்களை தேவன் நியாயம் தீர்த்து தான் மாத்திரமே பூமியில் தேவன் என்றும் மற்ற எதுவும் தேவன் இல்லை என்பதையும் தேவன் அந்த இடத்துல நிரூபித்தார். புரியுதுங்களா? இதுக்கு பின்பாக தான் நானே கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த குமாரனை, தன்னுடைய சொந்த சேஷ்ட புத்திரனை எகிப்து என்ற பேரரசரிடமிருந்து, பார்வோன் என்ற ராஜா, இருதய கடினப்பட்ட ராஜாவிடமிருந்து தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை மீட்டு எடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து 40 ஆண்டு காலம் வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். இன்னும் வருகிற நாட்களில் தேவனுடைய வழி நடத்துதலை குறித்து இன்னுமாக யாத்ராமத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொடர்ந்து ஆய்வு செய்ய போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராம்.